உங்க ராசிக்கு இவ்வளவு காலம் 11ஆம் இடத்துல இருந்தார். அவர் இனி 12ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு 7.5 சனியாக மாறுகிறார். அப்ப எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நமக்கு 7.5 சனி வருது, என்ன நடந்துருமோ அப்படி. ஒண்ணுமே இல்லை, பயப்படவே வேண்டாம். பேராசைப்படாம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு வீணான வம்பு வழக்குகளுக்கு போகாம அமைதியா இருந்தீங்கனாலே 7.5 சனி வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா உங்களை தேடி எல்லாம் வரும். இறைவனை சரணாகதி அடைஞ்சு பிரார்த்தனைகள் மூலியமா நீங்க வெல்ல முடியும். என்னுடைய கருத்து இதுதான். ஏன்னா கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதுல நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும், எப்படி அடுத்த கட்ட நகர்வு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப 12ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரன் விரயச்சனியா வர்றார். அப்ப நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்க காசு, உங்க பணம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுப விரயங்களை பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு எங்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு சார்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு கிராம்ல காயின் எடுத்து வைக்கலாம், கோல்டு. இல்ல என்கிட்ட 2,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா சும்மா ஒரு 2 கிராம்ல இல்ல ஒரு 10 கிராம்ல வெள்ளி எடுத்து வைக்கலாம். இது சுப விரயம் தான். இந்த 7.5 சனி 2.5 வருஷம் இருக்கு. ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சின்ன சின்ன சுப விரயங்களை நீங்க பண்ணிக்கங்க. முடியலையா 10 பேருக்கு சாப்பாடு ஆக்கி ஒரு புளியோதரையோ ஒரு தயிர் சாதமோ அன்னதானமோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். உங்க ராசிக்கோ அல்லது மேச லக்னமாக இருந்தால் உங்க லக்னத்துக்கோ 12ஆம் இடத்துல சனி வராது. முதல்ல மருத்துவ செலவு வராம உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்கங்க. உணவு கட்டுப்பாடு கரெக்டா வச்சுக்கோங்க. அவர் 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கிற இடத்துக்கு சனிக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அவர் நேரம் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. பேச்சை குறைச்சிக்கங்க, அமைதியா இருக்கு. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. இதுல யாராவது பேச்சுதான் தொழில் அப்படின்னா யோசிச்சு யூகிச்சு நிதானமா பேசுங்க. நீங்க வட்டி வரவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, பணம் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2ஆம் இடம் தான் பணம் பொருளாதாரத்தை கொடுக்குற இடம். அதுல கவனமா இருக்கு. உங்க பல், கண்ணு, தொண்டை இந்த இடங்கள் எல்லாம் வியாதிகள்ல டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்குங்க. மெயினா இப்பவே லேசா எட்டி பாத்துக்குங்க, கவனமா இருங்க. 2ஆம் இடம்ங்கிறதுனால பேசுற பேச்சுனால உறவுகளை கெடுத்துக்காதீங்க. 2ஆம் இடம் என்பது வருமானம், அது கொஞ்சம் ஸ்லோவாகும், தடையா வரும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் டிலே ஆகி வரும், ஆனா வந்துடும்.